நீயா நானால வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பர்சன் சொன்னாங்கல்ல, நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் போது, டு பி ஹானஸ்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ப்ளேம் பண்ண முடியாது. ஓவராலா அந்த பர்சனோட கேரக்டர் வந்து எப்படின்றது யோசிக்கணும். ஏமாற்றம் சந்திக்காத மனிதர்கள் இருந்திருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு சில ஏமாற்றங்கள்ல வந்து அவங்க எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து வெளியே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அது அவங்கள அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்ஸிக்கான ட்ரைட்டாக இருக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது கேர் காமிக்கிறதா இருக்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து என்ன மேம் பண்ணுறது? நீங்க கரெக்டான ஒரு பர்சனா இருக்கிற வரைக்கும், உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கம்யூனிகேஷன் இருக்கிற வரைக்கும், தேர்ட் பர்சன் மூலியமா உங்களுக்கு எதுவுமே நடக்காதே. How is it even possible? எந்த கிளையண்ட் வந்தாலும் நான் கேட்பேன், இதுக்கு முன்னாடி உங்களோட சிச்சுவேஷன்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்பட்ட டாபிக் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க எழுத்தாளர் மற்றும் மனநல ஆலோசகர் மிஸ் ரேவதி மோகன். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சரி, இன்னைக்கு ஷோக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சரி மேம், இப்போது ரீசெண்டாக ஒரு நீயா நானா ஷோவில் ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சு. இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறதே தெரியாமல் அதில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்கிறது தெரிஞ்சு வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு பொதுவான விஷயம் மேம்? இது நிறைய பேருக்கு இது நடக்குதா, இல்லை இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஏதாவது சொல்லுங்கள் மேம். சோ இது வந்து என்னன்னா ஒருத்தவங்களோட தனித்துவம் தான், அவங்களோட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். there is a toxic அப்படின்னாலே அது என்ன ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். பாய்சனஸ்க்கும் டாக்ஸிக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, பாய்சனஸ் அப்படின்னா that kills you immediately இல்ல, டாக்ஸிக் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து அழிச்சிட்டே இருக்கும். அது நமக்கே கண்ணுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாமலும் இருக்கும். when it comes to relationship அப்படிங்கும் போது இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது, இது ரெண்டு பேர் சார்ந்த விஷயமும் கூடதான். ஏன்னா அது இன்னொரு நபர் வந்து நல்லா பேசிட்டு இருக்கிற டைம்ல இன்னொரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்திருந்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான். அது வந்து என்னன்னா அதுல இருந்து வெளில வர முடியாதது, வந்து அந்த நம்பிக்கையில இருந்து மீட்டு வர முடியாதது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்டா. ஏன் இப்படி தன்னோட கேரக்டர் மாறுறது கூட தெரியாம எப்படி அதுலயே அவங்களோட பயணிக்க முடியுது? இதோட எல்லை எப்பதான் அவங்களுக்கு புரிய வரும்? இதனால அவங்களுக்கு வந்து ஏற்படுற பெரும் பாதிப்பு என்னவா மேம் இருக்கும்? இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல பயணிக்கிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் மேம்? ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லாட்டி எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம ஒரு கோல் ஓரியன்டா நம்ம போறோம், இல்லாட்டி பீப்புள் கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல வந்து நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கணும். ரைட்? அதுல ப்ரோக்ரஸ் இல்ல அப்படிங்கும் போது அது கண்டிப்பா டாக்ஸிக் தான். இது வந்து அவங்களே அவங்களை வந்து இழந்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் வந்து கிடையவே கிடையாது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த நீயா நானால வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பர்சன் சொன்னாங்கல்ல, நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் போது, டு பி ஹானஸ்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ப்ளேம் பண்ண முடியாது. ஓவராலா அந்த பர்சனோட கேரக்டர் வந்து எப்படின்றது யோசிக்கணும். இந்த ஒரு பர்சன் கிடைக்காததுனால இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. லைஃப்ல வந்து ஏமாற்றம் சந்திக்காத மனிதர்கள் இருந்திருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு சில ஏமாற்றங்கள்ல வந்து அவங்க எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி நான் மென்ஷன் பண்ண மாதிரி, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி வந்து குறைஞ்சது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபா இருக்கீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருந்திருக்கீங்களா? மனிதர்களை டீல் பண்றதும் சிச்சுவேஷனை டீல் பண்றதும் நீங்க உங்களையே ஹேண்டில் பண்ணிக்கிற விதமும் வித்தியாசமா இருக்கும். ஆமாவா இல்லையா? கரெக்ட் மேம், அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆமா. சோ இது வந்து இப்ப மட்டும் இல்லடா, நீங்க வந்து சும்மா எடுத்து பாருங்க. ஒரு எல்கேஜில இருந்த மாதிரி 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்டீங்க, 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்த மாதிரி 8th இருக்க மாட்டீங்க, 8th இருந்த மாதிரி காலேஜ்லயோ 12th ஸ்டாண்டர்ட்லயோ இருந்திருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு வரும்போது மாறும். இது வந்து என்னன்னா எந்த மாதிரி விஷயம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகுறோம்ன்றத பொறுத்துதான்டா. பீப்புள் வந்து நம்ம சந்திக்கிற மனிதர்கள், அதுல இருந்து நம்ம எடுத்து இன்ஸ்பயர் ஆகுற விஷயம், இது எல்லாமே தான் வந்து நம்ம பர்சனாலிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணுதுடா. இப்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனா இருக்கேன் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விஷயம் என்னன்னா தெர் ஆர் ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து கரெக்டான விஷயத்துல வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி அவங்க மாத்த முடியல அப்படின்னா இதுவே அவங்க பர்சனாலிட்டி ஆகிட்டு இப்ப அவங்க மட்டுமே சஃபர் ஆகலல்ல, அவங்க கூட இருக்கிற எல்லாருமே சஃபர் ஆவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி. இது வந்து என்னன்னா இப்போ இது வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் த எக்கானமி ஆஃப் அவர் நேஷன். எல்லாருமே வந்து நம்ம இந்த தேசத்தோட சொத்து. உருப்படியா வந்து நம்ம ப்ரோக்ரஸிவா திங்க் பண்ணாம, உருப்படியா வந்து நம்ம ஒரு கோல் ஓரியன்டா இல்லாம
பினான்சியலா வந்து நம்ம இன்கம் நம்ம ப்ராப்பரா ஜெனரேட் பண்ணாம இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம கண்டிப்பா தான் வந்து லாஸ். சோ இது வந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கணும். சோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு டஃப்பான டைம் ஒருத்தவங்க கோ த்ரூ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட் தேவை. கூடவே இருந்துட்டு ஒரு நல்ல கனெக்ஷன் பில்ட் பண்ற மாதிரியான ஒரு பீப்புள் வந்து இருக்கணும்டா நம்ம லைஃப்ல. அது அம்மா அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில மென்டரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்டா. இப்போ இந்த டாபிக் பற்றி நம்ம பேசும்போது இப்போ பேரண்ட்ஸுக்கும் இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் ஒரு பெரிய பிரேக் இருக்கும் மேம். இதையும் தாண்டி இந்த லவ் பிரேக்கப் இந்த விஷயத்துலலாம் எப்படி சப்போர்ட்டை காமிக்கிறது, குழந்தைங்க கிட்ட எப்படி நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது? சோ இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்ற அந்த வார்த்தையில நான் கண்டிப்பா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மள விட நம்ம சொல்லுவோம் நம்ம அம்மா அப்பா ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களே ஒரு சிலர் கூட மற்ற பேரண்ட்ஸ் கூட நம்மளால ஈஸியா மிங்கிள் ஆக முடியும், ரைட்? இல்லாட்டி அவங்கள விட வயசான ஒரு தாத்தா பாட்டி கூட நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும், இல்லாட்டி நம்மளை விட ரொம்ப ஒரு சின்ன வயசான இருக்கிற குழந்தைங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். இட் இஸ் ஆல் அபவுட் நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸ், நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம், நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட இந்த மாதிரியான ஒரு எமோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்சனா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஷோலயே நான் பார்த்திருந்தேன், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு நான் வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னா இவன் வருத்தப்படுறான் அப்படின்னா இமீடியட்டா ஒண்ணு அந்த பொண்ணையோ அந்த பையனையோ பிளேம் பண்றது, அப்படி இல்லாட்டி இல்ல நீ இமீடியட்டா வெளில அவளை மறந்துடு இல்லாட்டி அவனை மறந்துடு அப்படின்னு சொல்றது. தட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு விஷயம் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா there is a difference between psychologist and the other people. என்ன டிஃபரன்ஸ்னா we validate their emotion. ஆமால, அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுச்சு, அந்த பையன் வேண்டாம்னு சொல்லிட்டான்ல, இட் இஸ் ஓகே, டேக் யுவர் டைம். நீட்டு பேசணுமா நீ பேசு, ஆனா மேக் ஷியோர் இந்த சிச்சுவேஷன்ல யாரையுமே நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. நான் திருப்பி அந்த எபிசோட்ல வந்து அந்த பேரண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக் வந்து என்ன சொன்னேன்னா, உனக்குலாம் வர்த்தே இல்ல, அந்த டைம்லாம் வர்த்தே இல்ல, ஐயோ அது ரொம்ப தப்பான வார்த்தை. அது வர்த்தா இருக்கங்காட்டி தானே ஒரு சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷமா அவங்களை ஸ்மைல் பண்ண வச்சிருந்திருக்கு, we are worth living ன்னு ஃபீல் பண்ண வச்சிருந்திருக்கு, we are capable to do something அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சிருந்திருக்கு, we are capable to generate love அப்படிங்கறத ஃபீல் பண்ண வச்சிருந்திருக்கு, ரைட்? இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம பிரெயின் வந்து எப்படி திங்க் பண்ணுதுங்கிறது தான். சோ ஹிப்போ கேம்பஸ் அண்ட் அமிக்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின்ல 2 ஏரியா இருக்கு. சோ ஹிப்போ கேம்பஸோட ரோல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த பிளேஸ் அந்த ஆம்பியன்ஸை அப்டிராக்டா வந்து வியூ பண்றது மட்டும்தான். அமிக்டாலா தான் நம்மளோட எமோஷனுக்கு பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அரோஸ் ஆகிருக்கும் அந்த அந்த சிச்சுவேஷனும் அந்த பீப்புள் கொடுத்த நல்ல வார்த்தைகளும் கேட்டு கேட்டு நம்ம பிரெயின்ல அந்த அமிக்டாலா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இம்ப்ரிண்ட் விழுந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஹாப்பியான விஷயமா இருக்கலாம், சேடான விஷயமா இருக்கலாம், நியூட்ரலான விஷயமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க முடியும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நம்ம கட் இஸ் அவர் செகண்ட் பிரெயின் அப்படின்னு நாங்க எப்பவுமே சொல்லுவோம். அதாவது டஃப்பான டைம் கோ த்ரூ பண்றோம்னா பீப்புள் 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒண்ணு சாப்பிடாம இருப்பாங்க, இல்லாட்டி பிஞ்ச் ஈட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கண்ட விஷயம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாதது சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது கட்ல வந்து பேட் பாக்டீரியா வந்து டெவலப் ஆகும். அப்படி பேட் பாக்டீரியா டெவலப் ஆகும்போது நம்மள இன்னும் சோம்பேறித்தனமா ஒரு மாதிரி மந்தமா ப்ரோக்ரஸ் இல்லாம தேவையில்லாத விஷயத்த சிந்திச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ ரெக்கவர் ஆனவங்க எல்லாத்தையுமே நீங்க கேட்கும் போது இருந்துச்சு, நான் வீட்டு வந்துட்டேங்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃப் கேர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஹெல்தியான விஷயம் சாப்பிடுவாங்க, வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் லைக் தப்பான டைம் கோ த்ரூ பண்ணோம்னா ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மனுஷனுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இமீடியட்டா மாறுறது அப்படின்றது கிடையாது. we need to validate their emotion. ஆமா, இந்த மாதிரி டஃப்பான டைம்ல இந்த விஷயம் நடக்கிறது சகஜம் தான். that doesn't mean other person is bad. நீயும் ஒரு குட் பர்சன் தான், இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் ஒருத்தவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம நான் காமனா என்னோட எல்லா கிளைண்ட்ஸுமே நான் சொல்லி ஒரு ஒர்க்கான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, see there are a lot of time in the world இல்ல நம்மளுக்கு இருக்கு, ஆனா நம்ம இன்னும் ரொம்ப அழகான மனிதர்களை சந்திப்போம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லணும். அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வருவாங்கன்னு சொல்லவே கூடாது. சோ அவங்க திரும்ப திரும்ப எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த பர்சனோட குவாலிட்டி, அந்த பர்சனோட ஸ்பெண்ட் பண்ண டைம், அதை தான் அவங்க திரும்ப திரும்ப அட்மையர் பண்றாங்க. சோ அததான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஓகே மேம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து தங்களுடைய விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கே ஒரு டைம் தேவைப்படும். இதில் வந்து படிப்புன்ற ஒரு விஷயம் வந்து அடிப்படுது மேம் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி கவன சிதறல்களை எப்படி வந்து அவங்க கையாளணும்? லைக் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவங்க என்ன தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? See, parents வந்து they need to have an open and clear communication. To be honest, emotional நம்மள வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லயே ரைட் ஃப்ரம் கிண்டர் கார்டன்ல இருந்து கரிக்குலம்ல வந்து இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளைக்கு வந்து நீ நிறைய காசு பணம் சம்பாதிப்ப, நிறைய சொத்து பத்து எல்லாம் வாங்குவ, ஆனா உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணிக்க தெரியலன்னும் போது இந்த படிப்பு எதுக்கு? ரைட்? சோ இது நிறைய நம்ம பாக்குறோம்ல நியூஸ்ல, எவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ் மேன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் த ரீசன்? வெல் எஜுகேட்டட் பீப்புள், ஐஐடி, ஐஏஎஸ்சி அவங்க எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. வாட் இஸ் த ரீசன்? they really don't even know how to handle their emotion. புத்திசாலித்தனத்துல எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கும். ஆனா நம்மள ஹேண்டில் பண்ணிக்கிறது இட் இஸ் a skill. எப்படி ஹார்ஸ் ரைடிங் ஒரு ஸ்கில்லோ, ஸ்விம்மிங் இஸ் ஒரு ஸ்கில்லோ, அதே மாதிரி நம்ம எமோஷன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்மள ஹேண்டில் பண்ணிக்கிறது, மத்தவங்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்கில். அது வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். அது கரிக்குலம்ல வந்து கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும்ன்றதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க தப்பான டைம் கோ த்ரூ பண்றாங்கன்னா ஸ்டாப் பிளேமிங் த பர்சன். விட்டுட்டு வா, அது வர்த்து இல்ல அப்படின்னு சொல்றது கூடவே கூடாது. நான் சொன்ன மாதிரி அவங்க எமோஷன்ஸ் வந்து வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பேசுறது கேட்கணும். லிசனிங் இஸ் an art. லிசனிங் இஸ் a beautiful skill. ஒரு சிலருக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அப்பா என் மனசுல வரவே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்ல. இட் இஸ் ஆல் அபவுட் த அதர் பர்சன், what kind of vibe they are offering you. இது மட்டுமே இல்லடா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மட்டுமே இல்ல, லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே we need to have the right connection. எந்த ஒரு அடிக்ஷனுக்குமே இல்லாட்டி இந்த மாதிரி அப்சசிவ் தாட்ஸுக்குமே வெளியில வர்றது ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்றது மூலியமா மட்டும்தான். அந்த டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க, ஆனா அது கிடையாது. the people we choose to spend our time, என்ன மாதிரியான ஒரு மனிதர்கள் வந்து அந்த டைம்ல நாம வந்து ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, that plays an important role in healing. ஓகே மேம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, வேலிடேட் பண்ணணும். எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆமா, அதே மாதிரி மேக் ஷியோர் அந்த பர்சனையும் அந்த ஆப்போசிட்ல ஐ மீன் அவங்க எக்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து ப்ளேம் பண்ணுற ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது. சரி மேம். இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து டைவர்ட் ஆகுறாங்க இல்லையா? லைக் இப்போ இந்த வழியிலேருந்து வெளியே வரணும்னா உடலை தயார்படுத்துவோம், இல்லைனா வேற ஏதாவது ஒரு புது ஹாபியை வந்து கையெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, இதான் மெத்தடா? இல்லடா, அக்செப்டன்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஹீலிங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரிதான ஒரு டஃப்பான டைமையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, இது நடந்துருச்சு, எனக்கு இது பெயின்ஃபுல்லா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இது இன்னுமே எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும், பட் ஆனா இதுல இருந்து வந்து நான் மீண்டு வந்துருவேன். இட் டேக்ஸ் சம் டைம். ஆனா அந்த டைம்ல வந்து அழணும்னு தோணுதா, சொன்ன மாதிரி செட் சம் டைம். இல்லாட்டி எங்கேயாவது போகும்போது அந்த கூட இருந்த மனிதர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை ஞாபகப்படுத்தும், ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது அவங்களை ஞாபகப்படுத்தும், சாப்பிடும் போது ஞாபகப்படுத்தும், எல்லாமே அவங்களுடைய நினைவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து ஓடக்கூடாது. ஆமா இருக்கு, வாட் நெக்ஸ்ட். அது கூட இன்னொன்னு நம்ம பர்சனாலிட்டி நான் சொன்ன பாத்தீங்களா, ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு விஷயம் மட்டுமே உனக்கு என்னைக்குமே ஹாப்பினஸ் கொடுக்காது. லைஃப் லாங் கன்சிஸ்டன்டா சம்டைம்ஸ் அது இருக்கலாம், நம்மள விட்டுட்டும் போகலாம். நம்ம ஏமாற்றங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வரோமோ அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஒர்க் பிளேஸ்லயுமே ஈஸியா வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அதே பேட்டர்ன் தானே இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லடா? எஸ் மேம். ஸோ நம்ம இதை பற்றி பேசும்போது வளர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு, அதாவது சிறார்களுக்கு இதை பற்றி பேசுகிறதோ இல்லை இது பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹேண்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லைட்டா இன்னும் பெரியவங்க, அவங்களுக்குலாம் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது. ஸோ இதையுமே அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மேம் சொல்கிறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் நீங்க இன்னொரு பர்சனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அதிகமா லவ் ஷவர் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நீங்க லவ் ஷவர் பண்றது மூலியமா அதுக்குள்ளேயே ஒரு
ஒரு டீப் டவுன் செல்ஃப் பெனிஃபிட் இருக்குது இல்ல. அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கே அவங்கள பிடிக்கும். அந்த ப்ராசஸ்ல அவங்க முகம் மலர்ந்தாங்கன்னா உங்க முகமும் மலரும், ரைட்? அந்த மாதிரி தானே. வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, செட் a strong boundary. There are two kind of people in the world. ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they wait till the trust builds. அப்புறமா தான் அவங்கள நம்புவாங்க இன்னொருத்தவங்க. செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னா, நம்பிக்கை எல்லாத்தையும் மொத்தமா வச்சுடுவாங்க. 4 வார்த்தை நல்லா பேசினாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் தெரியுமாடா. ஒரு 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 ஃப்ராக் வந்து ஒரு பாயிலிங் வாட்டருக்குள்ள போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான தண்ணிக்குள்ள அந்த தவளை வந்து விழுந்துருது. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அடுப்பை ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஹீட் ஏற ஆரம்பிச்சிருது. ஹீட் ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கலாம் சொல்லிட்டு இட் லாசஸ் ஆல் த எனர்ஜி அண்ட் டைட் இன் திஸ். செகண்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. விழுந்த உடனே லைட்டா சூடுபட்ட உடனே எகிரி குதிச்சு வெள்ளு கரைக்கு வந்து சேர்ற ஒரு ஃப்ராக். இதுல எது பெட்டரான விஷயமா இருக்கும்? இதுல நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்சன், இந்த ஒரு ஸ்டோரியிலே நம்ம அசஸ் பண்ணிடலாம் தெரியுமா? இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு சில சிச்சுவேஷன் கொடுத்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? There are people கொஞ்சம் ரெட் ஃபிளாக் தெரியற மாதிரி இருந்ததுன்னா they just jump out from that. No matter what, how much benefit they are going to gain from those person illati or the situation. So office goer அப்படி சொல்றீங்க. Remember, people are your colleague. You need to set a strong boundary. எல்லாம் அந்த ஃப்ரெஷர்ஸ் முக்கியமா பண்ற தப்பு வந்து என்ன அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ஜாரா கிடைச்சிச்சா நல்லா சம்பாதிக்கிறோமா, பியர் பிரஷர் மூலியமா லவ் பண்றது, மீடியால பாக்குற சினிமானால லவ் பண்றது, இல்லாட்டி நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி சொல்றது எல்லாரும் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு வேணும்ன்றது. ஹானஸ்டா வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு பர்சனா இருக்கீங்களா? உங்களால உங்களை பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதுதான் ஃபர்ஸ்ட் திங். உங்களால உங்களை எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால இன்னொரு பர்சனையுமே பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த யாமினி அந்த பொண்ணுக்குமே நான் சொல்லுவேன். if she is able to handle herself well emotionally and mentally, அப்பதான் அவங்களால இன்னொரு பர்சனையுமே அவங்களால அந்த ஒரு லைஃப் பார்ட்னர் மட்டுமே இல்லையே. இன்னொன்னு பாருங்க, அவங்க லாஸ்டா எல்லா பேரண்ட்ஸுமே நிறைய வந்து இந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கும்போது கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. because she has not healed yet. ஹீலிங் வந்து எப்படின்னா, ஒரு கை கால் முறிஞ்சிருச்சுன்னா எப்படி அந்த மாவு கட்டு எண்ணெய் கட்டெல்லாம் போட்டு தயாராகிறதுக்கு ஒரு 6 மாசம் 8 மாசம் டைம் எடுக்குமோ, அது எந்த அளவுக்கு சிவியாரிட்டி பொறுத்து அது ரெக்கவரி ரேட்டோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை பொறுத்தும் தானே நம்மளோட ரெக்கவரி ரேட் இருக்கு. ஐ மீன் ரெக்கவரி டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம்ல ப்ளீஸ் மேக் ஷூர் டோன்ட் பிளேம் த பர்சன் அட் நோ மேட்டர் வாட். ஓகே மேம், இப்போ நம்ம ஆஃபீஸ் கோயர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவங்கள வந்து ஒரு சிலர் பொசசிவ் ஆகிறது, இல்லைனா தன்னுடைய டெய்லி லைஃப் விஷயங்களில் வந்து ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆகிறத வந்து ரசிக்கிறாங்க. லைக் அவங்களுடைய காலப்போக்கில் வந்து இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அதை பற்றின விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான விஷயமா? லைக் பொசசிவ் ஆகிறது, தன்னோட லைஃப்பில் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணுறதை தனக்கு வந்து பிடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பொசசிவ்னஸ்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அதையே ஒரு அபத்தமான வார்த்தையா மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. சோ பொசசிவ்னஸ் அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் பெட்டர்டா. பொசசிவ்னஸ் வந்து ஒரு சந்தேகத்தன்மையோடவோ, பொசசிவ்னஸ் வந்து அடுத்தவங்களை வந்து இவங்களை தாண்டி இவங்க ஒரு கிணத்து தவளை மாதிரியோ வேற ஒரு கடிவாரம் போட்ட குதிரை மாதிரி வேற எதையுமே போக்கஸ் பண்ண விடாம இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம்டா. சோ பொசசிவ்னஸ்னா அவங்களோட ப்ரோக்ரஸோட பொசசிவ்னஸ் இருந்தா எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஏய் நீ முன்னேறணும், உனக்குன்னு நிறைய உலகம் இருக்கு, நீ நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணணும், இந்த உலகத்துல நான் மட்டுமே உனக்கு உலகம் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ அவங்கதான் ரைட் பர்சன். நோ மேட்டர் வாட். அவங்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கலீக் சர்க்கிள் இருக்கணும். சோ இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கணும். என்னது at the end of the day please come here, I am there for you. நான் வந்து உன்னை லிசன் பண்றேன். அதே மாதிரி உன் ப்ரோக்ரஸ்க்காக எந்த ஒரு என்ன சொல்றது கண்டிஷன்ஸ் இல்லாம அன்கண்டிஷனலா we support each other அப்படிங்கிறது தானே முக்கியம்.
ஓகே மேம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சவங்களும் கூட ரொம்ப பெர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். பட் அவங்களையுமே இந்த எக்ஸ்ட்ரா லவ் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். லைக் வெளியிலேருந்து நமக்கு தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை ஒரு செக்ஷனில் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு இடத்த வந்து தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லவ் இன்ட்ரெஸ்ட் அது வந்து எப்படி மேம் ஒருத்தரோட லைஃப்பை வந்து பில்ட் பண்ணுறதா இல்லை கெடுக்கிறதா, எப்படி வந்து அதை எடுக்க முடியும்? See, very first thing வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இது ஜெனரலைஸ்டே பண்ண முடியாதுடா. எப்பயுமே when someone talks அப்படின்னா watch their action அப்படின்னு சொல்லுவாங்க. sometimes actions மூலியமா கூட நிறைய பொய் விஷயம் தெரிய வரும். we always focus on intention. ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா எந்த டோன்ல பேசுறாங்கங்கிறது we need to know their intention. அது சொல்லுவாங்கல்ல ஜெனரலாவே, ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு வெயிட்டர் வந்தவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, டோல்கேட்ல பில் கொடுக்குறவங்க வந்தவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ரைட்? சோ இன்னொன்னு வந்து என்ன, ஆபீஸ்ல இல்லாட்டும் ஒர்க் பிளேஸ்ல வேற எங்க வேணாலும் இருக்கட்டுமே, இந்த மாதிரி திருமணம் சார்ந்து இல்லாம வேற ஒரு உறவுகள்ல போறாங்கன்னா அது என்னைக்குமே அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது வந்து அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. கல்ச்சரலி மட்டுமே கிடையாது, ஹெல்த் வைஸ்லயுமே சரிதான் நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர். இது என்னன்னா ஒரு மேனிபுலேஷன் இல்ல அப்படின்னா, ஒண்ணு அவங்க வந்து ஆபீஸ்ல இருக்கிறவங்க மேனிபுலேட் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணலாம். அப்ப மேனிபுலேஷனே வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடா இல்ல, ரைட்? சோ அதான் சொல்றேன், பவுண்டரிஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப பிரபலமான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி நடக்கும்போது வந்து நமக்கு அதிகமா தெரிய வருது. என்ன அப்படின்னா, they always try their best to go to their own zone. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஈஸியா ஒரு ப்ளே போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு. அந்த கான்செப்ட் கேரக்டர் இஸ் ஸ்பாயில்ட், எவ்ரிதிங் இஸ் ஸ்பாயில்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சில சமயங்கள்ல தடுமாறுறது நார்மல் தான். அதாவது நான் ஐ மீன் 100% கரெக்ட் நான் சொல்ல கிடையாது. ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயுமே யூ நீட் டு டாக் டு யுவர் பார்ட்னர். இந்த மாதிரி பேசுறாங்க, நான் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்குள்ள ஒரு ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷன் இருக்க மாட்டேங்குது? நீங்க கரெக்டான ஒரு பர்சனா இருக்கிற வரைக்கும், உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கம்யூனிகேஷன் இருக்கிற வரைக்கும் தேர்ட் பர்சன் மூலியமா உங்களுக்கு எதுவுமே நடக்காதே. How is it even possible? ஓகே. ஸோ இதில் எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போது மேரிட் கப்பலாக இருக்கட்டும் இல்லை லவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே வந்து இந்த ஆக்சுவலாக அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதையும் டாக்ஸிட்டியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் மேம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அது அவங்கள அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்ஸிக்கான ட்ரைட்டாக இருக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது கேர் காமிக்கிறதா இருக்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து என்ன மேம் பண்ணுறது? லைக் இது டாக்ஸிக்கா இல்லைனா இது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து அவங்களோட வெல்பீயிங்காக இருக்கிறாங்களா, எப்படி எடுத்துக்கிறது? இது ஸ்ட்ரிக்ட்ங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லடா. ஒரு விஷயம் என்னன்னா, at the end of the day அவங்க அவங்களோட லைஃப் அவங்க பாத்துக்கணும். the very first thing வந்து என்ன அப்படின்னா, there is a difference between toxic and being strict. ஸ்ட்ரிக்ட்னா நீ ஏன் போகக்கூடாதுன்ற நம்ம ரீசன் சொல்லணும்ல. நீ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு மேல தயவுசெஞ்சு வெயில்ல போகாதம்மா, டீஹைட்ரேட் ஆயிடும், மயக்கம் வரும் அப்படின்னு சொல்றது ஃபைன். இது வந்து கேரிங்கோட வர்றது. இது ஏதோ சுகர் கோட்டடான ஒரு டாக்ஸிக் மாதிரி இருக்கும்னு சொல்லி சிலர் ஃபீல் பண்றாங்க மேம். லைக் உனக்கு இப்படி ஆயிருமோன்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு லைக் அவங்க பண்ற அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பேரா நான் என்னோட கிளைண்ட்ஸ் வந்தாலுமே நான் கேட்பேன், நீங்க தயவு செஞ்சு பெரும்போக்கா ஜெனரலைஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லவே சொல்லாதீங்க. கிவ் மீ சாலிட் ரீசன். ஒருத்தவங்க நிஜமாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க அவங்களை எம்பவர் பண்ணதான் பாப்பீங்க, ரைட்? நீங்க வந்து அவங்களுக்கு பொசசிவா இருக்க மாட்டீங்க. சரி வெளில போறல இந்த ரீசன்க்காக உனக்கு எவ்வளவு டீஹைட்ரேட் ஆகும், தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ. நீ வந்து கார்ல தனியா போற, ஸ்பீட் பிரேக்னா நீ பாத்துப்போ, ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணு. இவ்வளவுதானே நம்ம சொல்ல முடியும். ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஒரு 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மேக்ஸிமம் 35 to 40% தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். மீதி வந்து சோசியல் ரெகக்னிஷன், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது எல்லாமே இருந்துட்டு வெளியில இருந்து கிடைக்க வேண்டிய விஷயம்ல. உலகம் எவ்வளவு பெருசு. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி, நித்தம் ஒரு வானம். அதுல சொல்லிருப்பாங்கல்ல, மிஸ்டர் அசோக் செல்வன் அவரு வந்து அந்த மேரேஜ் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுல மாத்தி மாத்தி இதையே பேசிட்டு, ஒண்ணு அந்த பையன் சரியில்லை, அவங்க போயிட்டாங்க, இல்லாட்டி நீ கரெக்டா இருந்திருக்கணும், கவலைப்படாத, இமீடியட்டா இது ஒரு ரிலேஷன்ஷிப். தட் இஸ் எக்ஸ்ட்ரீம், என்ன சொல்றது, நான்சென்ஸ். அந்த பர்சனுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுங்க, ஒரு ஹீலிங் டைம் வேணும்.
ஓகே. அந்த ஹீலிங் டைம்ல கூட நம்ம வந்து ஞாபகப்படுத்த கூடாது, ஏய் உனக்கு இந்த பர்சன் கிடைச்சிருவாங்க அப்படி கிடையாது. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. உலகத்துல இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழகான விஷயம் நிறைய இருக்கு, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே. இதையும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீ உண்மையை சொல்ல போனா நீ அந்த பர்சன் கூட இருக்கும் போதுமே சேர்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கடா, ஃபயர் டுகெதர் அண்ட் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லலாம், இப்போ டிவி இல்லாம மொபைல் போன் இல்லாம குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபயர் டுகெதர் அண்ட் வயர் டுகெதர். அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க வந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு, மீட் பண்ற பீப்புள், ரோட்ல பார்க்கும்போது கிராஸ் பண்ற போர்டு, அது எல்லாமே ஒரு பர்சன் வந்து ஞாபகப்படுத்தும். தட் இஸ் ஓகே. இப்போ கார் வந்து டாப் அண்ட் டாப் கியர்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரிவர்ஸ் வர முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. சோ we need to come to neutral stage. ஒருத்தவங்க டஃப்பான டைம் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா அவங்கள நியூட்ரல் ஸ்டேஜ் கொண்டுட்டு வர்றதுதான் நம்மளோட வேலையை தாண்டி இமீடியட்டா நம்ம பார்த்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் அவங்க இறக்கி அப்படியே அவங்கள ஹீல் பண்ணிட்டோங்கிறதுலாம் ஒரு விஷயம், அது தப்பு. ஓகே மேம். டைம் கொடுக்கணும். அதுலயுமே இருந்துச்சு 24 மணி நேரமும் அந்த என்ன சொல்றது ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற வாட் இஸ் தட், அந்த மீன் மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஓகே. இது பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நோ மேட்டர் வாட், உனக்குன்னு ஒரு கோல், உனக்குன்னு ஒரு ஆம்பிஷன், உன்னை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக ஒரு ஃபன்னோ என்டர்டைன்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு பீப்புளோ வராங்க அப்படிங்கும் போது இதையும் அதையும் நீ பிரேக் பண்றனா, யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் வெல்பீயிங். இது வந்து ஒரு டிசிப்ளின் சார்ந்த ஒரு விஷயம். ஆமா தானே? இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் வச்சிருவேன் இல்லாட்டி எடுத்து நான் கொட்டிடுவேன் அப்படின்ட்டு. நோ, இது நம்ம இது வந்து எவ்வளவு ஹார்ட் ஏர்ன் பண்றோம் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு நல்ல பொசிஷன் போறதுக்கு. இட் இஸ் ஆல்சோ சைன் ஆஃப் இன்டிசிப்ளின். மேபி நீங்க கேட்கலாம் இதெல்லாம் மிலிட்டரி ஸ்ட்ரிக்ட்னஸ் மாதிரி கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு. பட் அப்படி இல்ல அப்படின்னா நம்மள பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. நம்ம இன்னும் டீக்ரேட் ஆகிட்டு தான் போவோம். ஒரு ஹீலிங்க்குமே ஒருத்தவங்களும் பேசல, இன்னைக்கு அந்த லவ் பண்ண பொண்ணு பேசல, நாளைக்கு ஆபீஸ்ல இருக்கவங்க பேசல, ரோட்ல இருக்கவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்னுக்கும் ஹீலிங் பீரியட் 6 மாசம் 8 மாசம் எடுத்துட்டோம்னா ஹியூமனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே குறைச்சிட்டு வருது. அதுல பிறந்து எவ்வளவு வருஷம் வேஸ்ட் ஆகுது, ஸ்கூல்ல போறது வேஸ்ட் ஆகுது, தூங்கி முடிக்கிறது வேஸ்ட் ஆகுது, ஹீலிங்கும் வேஸ்ட் ஆகுது. ஹாப்பியா இருக்கணும்ன்றது ஒரு அல்டிமேட் கோலா இருக்கணும். எஸ் மேம். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம அல்டிமேட்டாக ஒரு விஷயம், கடைசி கொஸ்டின் மேம். ஸோ இது அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து தாண்டி போயிடுவாங்க. என்ன மாதிரியான ஃபீல் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்த என்ன நடக்கணுமோ அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பேட்சப் ஆகிட்டு ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்பாங்க. பேட்சப் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மனநிலையையும் இல்லைன்ட்டா அவங்களுடைய லைஃப்பையும் மாற்றும் மேம்? எப்படி அந்த பேட்சப் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு கன்சர்னை ஏற்படுத்தும் மேம்? ஆக்சுவலி இது வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணவே முடியாதுடா. பிகாஸ் ஒரு சில டைம் வந்து பீப்புள் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, ஆனா அது நம்பிக்கை கிடையாது. There are people who find pleasure in others' pain. நீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனான்னு முதல்ல யோசிங்க. அதே மாதிரி உங்க கூட ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அந்த பர்சனும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்களான்றத யோசிங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்க யோசிக்கிறது நீங்க ஃபீல் பண்றது அப்படின்றத தாண்டி ஆக்சுவலா அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, பேட்சப் அப்படின்னா இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி உங்களுக்கு இன்னொரு அந்த பர்சன் பிடிக்கல, ரைட்? அது ஏன் இன்னொரு பர்சன் சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எமோஷனல் பிளாக்மெயில் தானே? டோன்ட் யூ திங்க் சோ? மேபி அது வந்து என்னன்னா லைஃப்ல அந்த பேட்சப் அப்படிங்கிற வார்த்தை தாண்டி ஒரு பெட்டரான வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். பீப்புளே இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா அந்த செப்பரேஷன் டைம்ல இல்லாட்டி அது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஃபர்ஸ்ட். நீங்க யாருன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்தந்த ஹாப்பி ட்ரைட்ஸ் இருக்கு, இந்தந்த சேலஞ்சிங் ட்ரைட்ஸ் இருக்கு, இந்த சேலஞ்சிங் ட்ரைட்ஸ் என் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் அவங்க பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அது வந்து எனக்கு பெட்டரான பர்சனா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே இருக்கணும். இதுதான் சொல்றேன், இட் இஸ் அ ஸ்கில். ஸ்விம்மிங்கோ டிரைவிங்கோ அந்த மாதிரி எமோஷனலா நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கணும்.
சரி, ஓகே மேம். ஸோ இந்த ரிப்பீட்டட் பேட்சப்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சிலருக்கு ஆக மாட்டேங்குது. பட் சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு அதுலேருந்து கண்டிப்பாக விலகி ஆகணுன்றது லைக் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் கரெக்டா? இது வந்து என்ன பெரிய மூவ் ஆன்? சி, அந்த பர்சன் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. இட் இஸ் நாட் த கேஸ். அப்படிங்கும்போது அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நம்ம உருப்படியா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணுங்கிறது தானே நம்ம யோசிக்கணும். இதுல இருந்து வெளில வருது அப்படின்னா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோல் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து திருப்பி நீங்க உங்களை ப்ரௌடா, ஓகே அந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், நீங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களே திரும்ப திரும்ப. ஹீலிங் என்ற பீரியட்ல உங்களையே செல்ஃபா என்ன சொல்றது, Demolish கைய பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறது, ஆமா செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, சரியா சாப்பிடாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட ப்ளேம் பண்றது, குரூப் சேர்த்துறது, அவங்கள ஆம், என்ன சொல்றது, இமோஷனலா சீட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, அசாசினேட் பண்றது கேரக்டர்ஸ் எல்லாம். டோன்ட் யூ திங்க் இட் இஸ் a right thing? Is it a right thing? Sorry, don't you think அது கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா நீங்க? கிடையாது மேம். இன்னொருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், அப்புறம் நீங்க தானே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, ஏன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் தான் உங்களை லவ் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட், என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஓவர் அட்டென்ஷன் கொடுத்து ஸ்டிக் ஆகிக்கிறோம்ல, அதுதான் தப்பு. சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க கொடுக்குற லவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, ஓகே ஹாப்பி, தட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் தட் டசன்ட் மீன் அது வந்து உங்களே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஐ நோ ஹீலிங் டேக்ஸ் டைம், நான் சொல்லவே கிடையாது. பட் டாக் டு த ரைட் பீப்புள், த ரைட் திங் அண்ட் கம் அவுட் வித் த ரைட் வெர்ஷன். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். இது லவ் விஷயத்துல மட்டுமே இல்ல, அவங்க எல்லாத்துலயுமே இப்படிதான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஹைலைட் பண்ணி அதை பெருசா காமிக்கிறாங்க. இல்லாட்டி ஜென்ரலாவே அந்த பர்சன் எல்லாத்தையுமே அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சிப்ளிங் ஆகட்டும், அவங்க கசின்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், இந்த பேட்டர்ன் தான் அவங்க கிட்ட ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே சோ தி டெஃபினிஷன் ஆஃப் லவ்வே கொஞ்சம் ஒரு சில சமயத்துல தப்பா இருக்கு. நேசிக்கிற விஷயத்தை போய் யாராவது திரும்ப திரும்ப துன்புறுத்துவாங்களா? நோ, ரைட்? இஃப் ஐ வாண்ட் டு ஹேண்டில் certain thing in such way, நான் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். இது ஜெனரலைஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கோட கையாளுற திறனை பொறுத்து மாறுபடும், அவங்களோட பர்சனாலிட்டி வச்சு மாறுபடும், அவங்களோட மென்டல் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எந்த கிளையண்ட் வந்தாலும் நான் கேட்பேன், இதுக்கு முன்னாடி உங்களோட சிச்சுவேஷன்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதை பொறுத்து தான் வேற விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க பேட்டர்ன் எப்படின்றத நம்ம பார்க்கணும்டா. இட் இஸ் நாட் லைக் இதை வச்சுதான் இவங்க இப்படின்றதுக்காக கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் ஃபோக்கஸிங் ஆன் டயக்னோசிஸ். ஒரு பர்சன் கிட்ட இருந்து பெஸ்ட் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது ஒரு 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 நல்ல ஒரு பர்சனல் எந்தும் இருக்கணும் அதுல. சோ அதுதான். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட, அதாவது நம்மளோட ரொம்ப நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் தெளிவான ஒரு பதில் சொல்லி எங்களுக்கு வந்து தெளிவுரை கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ரா, மிக்க நன்றி. தேங்க்யூ மேம்.